ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாலதி கிச்சன். இப்போ என்ன செய்யலாம், இட்லி பொடி எப்படி பண்ணுறது பார்க்கலாம். 1 கப் கடலைப்பருப்பு, 1 கப் உளுத்தம்பருப்பு, 1/4 கப் உடச்சக்கடலை, 1/4 கப் வெள்ளை எள்ளு. கடாய் காஞ்சிச்சு, அதில் வெறும் கடாயில் எண்ணெய்லாம் ஊற்றாமல் கடலைப்பருப்பு வறுத்துக்கலாம். 2 நிமிஷம் வறுத்துக்கலாம். ரெண்டு நிமிஷம் வறுத்துட்டு அதுலேயே உளுத்தம்பருப்பு போட்டுடலாம். 2 செவக்கட்டும். இப்போ ஒரு 2 ஒரே ஈக்குவலாக செவந்துடும் ப்ரௌனாக. அதனால தான் கடலைப்பருப்பு முதல்ல 2 நிமிஷம் செவக்க வச்சிட்டோம். கேஸ் மீடியமாக வச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செவக்க வைக்கலாம். இப்போ 2 செவந்துச்சு, பவுலில் மாற்றிக்கலாம். இது ஆறட்டும். இப்போ எள்ளு வறுத்துக்கலாம். 1/4 கப் எள்ளு பொரியட்டும். பொரிஞ்ச பிறகு அதையும் அந்த பவுல்லே மாற்றிடலாம். உடச்சக்கடலை 1/4 கப். நிறைய போட்டால் காரம் அடைச்சிரும், அதனால் 1/4 கப் தான் போடுறேன். லைட்டாக தான் சூடு பண்ணும் உடச்சக்கடலை. அதையும் அந்த பவுல்லே மாற்றிடலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சின்னு வந்துடலாம். குறைன்னு அரைச்சின்னு வந்துடலாம். அரைச்சாச்சு. 2 ஸ்பூன் பெருங்காயம் கட்டியிருந்தாலும் வறுத்து அரைச்சி போட்டுடலாம். பியூர் மிளகாத்தூள் 1/2 கப் பாதி. காஷ்மீர் மிளகாத்தூள் 1 ஸ்பூனு கலருக்காக. பியூர் மிளகாத்தூள் கடையில் அரைச்சது தான். நீட்டு மிளகா வாங்கி கடையில் அரைச்சி வச்சுருப்போம், அதுதான் போடுறேன். உப்பு 1 ஸ்பூனு. காஷ்மீர் மிளகாத்தூள், பியூர் மிளகாத்தூள் எல்லாமே கடையில் தான் மிஷினில் கொடுத்து அரைச்சிட்றோம். கடை இது மாதிரியே இருக்குது கரெக்டாக. இதை பாட்டிலில் போட்டு நல்லா ஆற வச்சு பாட்டிலில் போடலாம். இது 3 மாதம் ஆகலாம், நல்லாயிருக்கும். இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.